சொல் அச்சொல்லை வெல்லும் தன்மை அறிந்து. ஆக ஒரு சொல்லை சொல்வதற்கு முன் அச்சொல்லை இன்னொரு சொல் வெல்லும்படியாக இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றனர். என்ன சொல்லலாம், எதை பற்றி பேசலாம், என்ன செய்வது சிந்தனைகள் நிறைய. எதை பேச நினைத்தாலும் நாட்டின் நடப்பு கண் முன்னாலே வந்து நிற்கின்றது. நாட்டின் நடப்பு எவ்வாறு கண்ணின் முன்னால் வந்து நிற்கின்றதோ அதே போன்று வள்ளுவரும் என் கண் முன்னே வந்து நிற்பார். வள்ளுவரை படித்தாலே போதும், 1330 குறள் தெரிந்தாலே போதும், நாட்டில் உள்ள ஒவ்வொருவருமே மாறிவிடுவார்கள். எல்லாரும் நல்லவர்கள் தான், யாரும் கெட்டவர்கள் இல்லை. ஆனால் அவரவர் முன்னேற வேண்டும், அவரவர் கால் உண்ண வேண்டும், அவரவருடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும். எனக்கு பதவி கிடைத்தால் மட்டும் போதாது, என் பிள்ளைக்கும் கொடு, இதே சிந்தனை. நான் அவனை விழுங்கக்கூடாது. திறமை உள்ளவர்களை பாராட்டலாம், ஏன் திறமையுள்ளவர்களும் தேர்வு செய்ய வேண்டும். அதிலும் நேற்று 7 வயது பெண் குழந்தை ஒருத்தர் கற்பனை பிடிக்கிறார், அதை கேட்க ஆவில்லை. அவரவர் ஓட்டை பிரிப்பதும் வாக்கை பிரிப்பதும் நாட்டுக்கு என்ன கொடுத்தால் ஓட்டு கிடைக்கும் என்ற சிந்தனைகள் தான் வாழ்கின்றார்கள். நாட்டில் எத்தனை கொலைகள் நடக்கின்றன, எத்தனை கற்பழிப்புகள் நடக்கின்றன, எத்தனை கேடுகள் விளைகின்றன, இதை சிந்திக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இதனை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் அனைவரும் ஒருவர் தானே, எல்லோரும் உடன்பிறப்புகள் போல் பழக வேண்டும். இது நீ இந்த கட்சி, நான் இந்த கட்சியை இருக்கக்கூடாது. பெரியவர் ஒருவர் வந்துள்ளார், வரட்டுமே, அவரிடம் 1000 குறைகள் தான் இருக்கட்டுமே. ஆனால் அதையே பற்றி பேசிக்கொண்டு அவரை எவ்வளவு கீழ்த்தரப்படுத்த முடியுமோ கீழ்ப்படுத்தக்கூடாது. அவருக்கு ரசிகர்கள் இருக்கின்றார்கள், அது அவருடைய நடிப்பிற்காக கிடைக்கிற ரசிகர்கள். அதை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. நாம் அவரை போற்றுகிறோமோ இல்லையோ தூற்ற வேண்டாம். அவருக்கும் அவருக்கு இந்த நாட்டில் உரிமை இருக்கு, போட்டியிடுகின்றார். அவர் ஜெயிப்பதே இல்லை என்று எல்லா ஊடகங்களும் எப்படி ஒரே போன்று சொல்கின்றன என்று எனக்கு புரியவில்லை. நிறைய செய்திருக்கின்றார்கள், திமுக திராவிட கழகத்தினர் மறுக்கிறதுக்கு இயலாது. ஆனால் இப்போது நிலைமை இல்லை என்றும் சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் இப்பொழுது சரியாக நாட்டிற்கு வந்தால் நன்றாக இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். யோசித்து நாம் செயல்பட வேண்டும். யார் ஆற்றுவித்தால் யார் ஒருவன் ஆடாதோரை, ஆற்றுவித்தால் யார் ஒருவன் ஆடாதோரை. அதனால் இறைவன் நமக்கு மேல் இருக்கின்றார். ஆனால் நாம் நல்லதே சொல்லி, நல்லதே சிந்தித்து, நல்லதே செய்து, நல்லதே சொல்லி நன்றாக வாழ்வோம், இசைப்பட வாழ்வோம். எல்லோரும் இசைப்பட வாழ்வோம். இறைவன் துணை.